ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. நான் கையில் வச்சுருக்கிறது ஒரு மேல் பப்பி. இவன் பேர் செலியன். ஆல்ரெடி இவன் ஆக்சிடெண்ட் ஆகி நம்ம எடுத்துகிட்டு வந்து 10 நாளைக்கு மேலே ஆச்சுங்க. நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு கமெண்ட்டு பண்ணிங்க. வாட்ஸ்அப் வழியாகவும் சொன்னீங்க. உங்களுக்காக நாங்கள் போன வாரம் நானும் சரிதாவும் இந்த பப்பியை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இவனை மட்டும் இல்லைங்க, செஞ்சியும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ப்ரைவேட்டில் இவங்களை 85% ரெக்கவர் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் தாங்கி நடப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் செக் பண்ணதில் எந்த ஒரு பலனும் இல்லைங்க. இவங்க 2 பேருமே நடக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு மனசு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சுங்க. வேறு வழி இல்லாமல் இருக்கிற பணத்தை வச்சு செஞ்சிக்கு போய் நேற்று நான் கட்டு போட்டுட்டு மறுபடியும் 2500 பேலன்ஸ் வச்சுட்டு வந்திருக்கேங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து பிளேட் முறையில் ஸ்டிக்கு வச்சு இது ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணுனா இவனும் 80லேருந்து 90% நல்லா நடப்பாங்க. ஆனால் கொஞ்சம் தூக்குனாப்புல நடந்தாலும் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள பெரிய டாஸ்க்குங்க இது. கண்டிப்பாக இந்த குழந்தையும் நம்ம நடக்க வைக்கணும். என்னோடய சகோதரர் சகோதரி, என்னோடய அப்பா அம்மா, என்னோடய அண்ணன் தம்பி எல்லோரும் சேர்ந்து இந்த குழந்தைக்கு ஒவ்வொருத்தரும் 100 200 உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இவளை நடக்க வைக்கலாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சவாலே கொடுக்கலாம். இந்த குழந்தை எல்லா குழந்தைங்களும் ஓடி ஆடி விளையாடுறத பார்த்துட்டு படுத்துட்டு பார்க்குறப்ப நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க. சின்ன குழந்தை 3 மாதம் தான் இருக்கும். உங்களை நம்பி தான் இந்த போஸ்ட் போடுறேன். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்க. இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை